ஹாய் கைஸ், இந்த கிராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப ஆரம்பிக்கலாமா? வீடியோ ஸ்டார்டிங்லயே ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வருவாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா டைம் மட்டும் பேய்கிட்டே இருக்குது, பாய் ஃப்ரெண்டை காணோம். நைட் நல்லாவே லேட் ஆகிடுது. அதனால ஹீரோயின் இதுக்கு மேல பார்த்துட்டு இருக்க முடியாது, நாங்களே மெதுவா போகலான்னு போறாங்க. ஹீரோயினுக்கு நடக்க கஷ்டமா இருக்குது, அவங்களோட கால்ல அடிபட்டு இருக்கறனால. ஆனா ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியா இருந்து ஹீரோயினை பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஹீரோயின் நடக்க கஷ்டப்படுறத பார்த்து ஹீரோவே அவரோட கார்ல ஹீரோயின் கிட்ட வருவாரு. ஹீரோயின் வா போகலான்னு கூப்பிடுவாரு. ஆனா ஹீரோயின் ஒன்னும் தேவல்ல, நான் தையா பேய்க்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஹீரோ கார்ல இருந்து இறங்கி ஹீரோயினை தூக்கிட்டு போய் கார்ல உட்கார வைப்பாரு. ஹீரோயின், நீ என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டே இல்ல, உன்னோக இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணவே இல்ல அப்படின்னு திட்டுவாங்க. ஹீரோ அவரு பாட்டுக்கு காரை ஓட்டிட்டு போவாரு. கொஞ்ச தூரம் போய் எங்க போகணும் அப்படின்னு கேட்பாரு. ஹீரோயினும் ஆபீஸ்க்கு அப்படின்னுட்டு கோவமா சொல்லுவாங்க. ஹீரோவும் ஹீரோயினை ஆபீஸ்ல கூட்டிட்டு போய் விடுவாரு. ஹீரோயின் அவங்களோட ஒர்க் பிளேஸ்க்கு போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்ததா பாக்கோ ஹீரோ நேரா பார்க்கு வந்து ட்ரிங்க் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா ஹீரோயின் மறுபடியும் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட பேசுறனால ஹீரோ இப்ப இத சொன்னா எங்க ஹீரோயின் அவரை தப்பா நினைச்சிருவாங்களோன்னு யோசிப்பாரு. நேரம் பார்த்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்துடுவாங்க. ஹீரோவை பார்த்து என்னடா யோசிச்சுட்டு இருக்கன்னு கேட்பாங்க. அப்ப பார் ஓனர் பொண்ணு, ஹீரோ ஒரு பொண்ணுக்குட்ட அவனோட மனச பலி கொடுத்துட்டாம்பா அப்படின்னு வாங்க. இத கேட்ட ஃப்ரெண்ட்ஸும், உண்மையாவாடா, நீ ஒரு பொண்ணை விரும்பிட்டியா, யாருடா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினோட நேம சொல்குவாரு. சீனை கட் பண்ணா ஹீரோயின் நைட் டைம்ல டயர்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. கம்பெனி ஒர்க்கர்ஸை வேலையிலிருந்து தூக்க போறாரு ஹீரோன்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் நேரா ஆஃபீஸ் மேனேஜர் கிட்ட போய், என்ன சார் இப்படி கம்பெனியோட ஒர்க்கர்ஸை வேலையை விட்டு தூக்க போறீங்கன்னு சொல்றாங்க. அவங்க இந்த கம்பெனிக்காக எவ்ளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறாங்க. மேனேஜர் ஹீரோயின் கிட்ட, இங்க பாருமா, இது என்னோட முடிவில்லமா, எதுவா இருந்தாலும் கம்பெனியோட சிஇஓ கிட்ட பேசிக்கோன்னு சொல்றாரு. ஹீரோவும் பக்கத்துல தான் இருப்பான். நேரா ஹீரோயின் கிட்ட வந்து, இப்போ உனக்கு என்னமா பிரச்சனை, எதுக்கு எமோஷனலா கொட்டி திக்கிற, உன்னை புரிஞ்சுக்கோ, பிஸ்னஸ்ன்னு வந்தா அங்க எமோஷனலுக்கு இடம் இல்ல, பிஸ்னஸை எப்படி ப்ராஃபிட்டா பாக்குறதுன்னு தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின், ஓ அப்படியா சார், இப்ப இந்த கம்பெனி ப்ராஃபிட்ல ஓடுதுன்னா அதுக்கு காரக்கும் இந்த எம்ப்ளாயீஸ் தான். உங்களுக்கு எமோஷனல் ஃபீல் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அதிகமாவே இருக்குது அப்படின்னுட்டு ஹீரோ கூட சண்டை போடவே ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப மேனேஜர் தான், கொஞ்சம் பொறுமையா இருமா, நாங்க பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னுன்றாரு. சீனை கட் பண்ணா ஹீரோயின் அந்த எம்ப்ளாயீஸ் கிட்ட போய் பேசுறாங்க. இங்க பாருங்க, யாருக்கே அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க ஒரு தவறும் பண்ணல, இன்னும் யாரையும் வேலையிலிருந்து விலக்கிட்டாங்கன்னு அஃபீஷியலா சொல்லல, அதனால நம்மளோட ஒர்க்கை நாம சரியா செய்வோம், எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு அறுதல் சொல்றாங்க. சீனை கட் பண்ணா ஹீரோயின் நைட்டு ஃபுல்லா இருந்து அந்த கம்பெனி எம்ப்ளாயீஸை ஏன் வேலையை விட்டு தோக்கக்கூடாது, அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க இதுவரைக்கும் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அடுத்து வச்சு ஒரு ஃபைலில் ரெடி பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாரு. நைட்டு நல்லாவே லேட் ஆகிருச்சு, என்னம்மா ஆஃபீஸில் பண்ணுறேன்னு கேட்குறாரு. ஹீரோயினும் ஆஃபீஸில் என்ன பிரச்சனை பேய்கிட்டு இருக்குன்னு அவர்கிட்டையும் சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டும் இப்போ ஹீரோயினுக்கு நான் ஹெல்ப் பண்ணா ஹீரோயின் இன்னும் இம்ப்ரெஸ் ஆகுவாங்க யோசிக்கிறா. சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் ஹீரோயின் ஹீரோவை பார்க்க போறாங்க. ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ இப்போ உன் கூட பேச எனக்கு டைம் இல்லைன்னு சொல்றாரு. ஹீரோயின் சரி நான் வெயிட் பண்றேன்னு வெயிட் பண்றாங்க. அப்படியே டைமும் போகுது, ஈவினிங்கும் ஆகிடுது. ஹீரோவும் அவரோட மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு கீழே ஹீரோயின் கிட்ட வருவாரு. ஹீரோயின், இங்க பாருங்க சார், அந்த எம்ப்ளாயீஸ் இந்த கம்பெனிக்காக எவ்வளோ கஷ்டமான ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபைல்ல கொண்டு வந்து இருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு முடிவெடுங்க சார் அப்படின்றாங்க. ஆனா ஹீரோ, இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லம்மா, எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்றாரு. ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. ஏன்டா இப்படி அரகண்டா இருக்க அப்படின்னு திட்டுறனாங்க. ஹீரோ, ஆமா நான் பிசினஸ்ல ஒரு அரகண்ட் தான் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறா.
சீனு கட் பண்ணா ஹீரோயின் அடுத்த நாள் மார்னிங் மேனேஜரை பார்க்க போயிருப்பாங்க. சார், ஆஃபீஸ்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளோட எம்ப்ளாயீஸ் எல்லாம் பாவம் சார். அவங்க நம்பி தான் அவங்களோட ஃபேமிலியே இருக்குது. இப்ப அவங்கள வேலையில இருந்து தூக்குனா அவங்களோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்கா பேசுறாங்க. அதுக்கு மேனேஜரும், சரிப்பா, நான் அவங்களுக்கு 3 மந்த்ஸ் டைம் கொடுக்குறேம்மா. இந்த 3 மந்த்ஸ்ல அவங்களோட ஒர்க் அவங்க நிரூபிச்சு காட்டணும்னு பார்க்கலாம். சிஇஓ கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்றாரு. சீனு கட் பண்ண ஹீரோயின் அவங்களோட ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்ப எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட வந்து, எங்களுக்கு 3 மந்த்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க சிஇஓ சார், அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு, கண்டிப்பா நாங்க எங்களோட பெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு ஹாப்பியா பேசுறாங்க. அப்ப ஹீரோயின், என்னது, ஹீரோ ஓகே சொல்லிட்டானா, அவன் அவ்வளோ நல்லவனா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோவே அந்த பக்கமா வர ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய், ரொம்பவே தேங்க்ஸ் சார் அப்படின்றாங்க. ஹீரோ அதுக்கு, நான் தான் ரொம்பவே அரகென்ட்டான ஆளாச்சே அப்படின்றாரு. அப்ப ஹீரோயின், சாரி சார், ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். நான் வேணா உங்களுக்கு இன்னைக்கு நைட் டின்னர் வாங்கி தரவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, ஆனா ஒரு கண்டிஷன், நான் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறதுன்னு சாய்ஸ் பண்ணுவேன் அப்படின்றாரு. ஹீரோயினும் அதுக்கு சரின்னு சொல்றாங்க. சீனு கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோக்கு நைட் டின்னர் வாங்கி கொடுத்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின், சாரி, நான் நேத்து அப்படி பேசியிருக்க கூடாது, ஆனா நீங்க ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சாரி கேக்குறாங்க. அப்ப ஹீரோவும், பரவாயில்லையே, உனக்கு சாரி எல்லாம் கேட்க வருமா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின், இல்ல, நான் அப்படி பேசியிருக்க கூடாது, சாரி அப்படின்றாங்க. இங்க பாருமா, நான் 3 மந்த்ஸ் டைம் கொடுத்துருக்கேன். இந்த டைம்குள்ள உங்களோட டீம் ஒர்க்கர்ஸ் அவங்க நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னுவாரு. ஹீரோயினும் அதுக்கு, கண்டிப்பா உங்களோட நம்பிக்கையை நான் காப்பாத்துவோம் அப்படின்றாங்க. சீன் கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினுக்கு காரை டிரைவ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயினும் காரை டிரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ரோட்ல சிக்னல் விழுந்துரும். ஹீரோயின் கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, பார்க்க கியூட்டா இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ தூங்கி இருக்க மாட்டாரு. என்னையா சைட் அடிச்சது போதும், ரோடு பார்த்து காரை ஓட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு திரும்பிக்குவாங்க. சீன் கட் பண்ணா ஹீரோ பண்ண ஹெல்ப்க்கு ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு ஹீரோயின் ஹீரோக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பாங்க. அதை ஹீரோக்கு கொடுக்கறதுக்கானக ஹீரோக்கு கால் பண்ண, இப்படி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்றா. ஹீரோவும் கிஃப்ட் எடுக்க போகலான்னு போவாரு. நேரம் பார்த்து ஹீரோவை ஒரு சைடா ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து ஹீரோ கூட தொத்திக்கிறா. நேரம் பார்த்து ஹீரோயின் வந்து ஹீரோக்கு அவங்க வாங்கின கிஃப்ட கொடுப்பாங்க. ஹீரோ இப்ப செம்ம கடுப்புல இருப்பானா, அதனால அந்த கிஃப்ட அவாய்ட் பண்ணிட்டு போயிருவா. அத பார்த்த அந்த பொண்ணு, ஹீரோ தான் உன்னை அவாய்ட் பண்றா, இல்ல எதுக்கு ஹீரோவை சுத்தி சுத்தி வர அப்படின்னு திட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட போய், உங்களை அப்படி நம்பி இருந்தேன், பிடிக்கலான்னா கேட்கும்போதே எனக்கு வேணான்னு சொல்ல இருந்துச்சு, ஆனா அப்படி அந்த பொண்ணு முன்னாடி அவமானப்படுத்திட்டீங்களே என்ன ஹீரோவை திட்டிட்டு கோவமா அங்கிருந்து போவாங்க. உடனே ஹீரோ ஹீரோயினை பக்கத்து ரூம்குள்ள இழுத்து ஸ்டாப் பண்ணுவா. அதோடயே இந்த எபிசோட் எண்ட் ஆகுது. அப்ப அடுத்த வீடியோல பார்க்கலாமா? அது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல் கைஸ்.